கிரணியம்மா சீச்சு காட்டுங்க இருக்க சீச்சு காட்டுங்க சீச்சு காட்டு. ஹலோ வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சரி, இன்றைக்கு என்ன விசேஷம் உங்களுக்கு? பிறந்த நாளா? சந்தோஷமா உங்களுக்கு? சரி, நாங்கள் வந்து டிலு சர்ப்ரைஸ் வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து இன்றைய பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. யார் இருக்கும் தெரியலையா? தம்பி எடுத்தவொடனே தம்பி ரமேஷ் எங்கே இருக்கிறார்? ரமேஷ்ன்றவர் கனடா இல்லையா? சொன்னவரா செய்ய போகிறேன்னு சொல்லி சொல்ல இல்லையா? சொல்லாம அப்படி ரமேஷன் சொல்கிறீங்க? ஒரே ஒரு தம்பி தானோ? ஓகே ஓகே. ஆனால் அவர் செய்யலையே. கண் கலங்குற மேகடக்கா உங்களோட அவர் செய்திருப்பார் ஒரு வேளை. என்ன பார்த்தீங்களா? செய்ய மாட்டார் அவங்கள. பிள்ளைகள் இருக்குது தானே உங்களுக்கு? என்ன பிள்ளைகளும் செய்திருக்கலாம் ஒரு வேளை. என்ன நீங்கள் கேட்க வேணுங்க ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் சொல்லுங்க யாருன்னு. என்ன உங்களுக்கு வடிவான கேக் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பர்த்டே வந்து கட் பண்ணி ஹாப்பியாக செய்யட்டும். சரி வைங்க, பிரச்சனை இல்லையா? கடைசியாக கட் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. இப்போ கேட்க பார்த்தும் தெரியலையா யாருன்னு சொல்லி. ரமேஷ் தான் செய்திருப்பார். அவ்வளோ பாசமோ தம்பியில்? வெளிநாள் இருக்கிறாலும் சொல்கிறீங்களோ இல்லை இங்கே தான் சொல்லியிருப்பீங்களோ? செய்வார். என்ன செய்கிறபடியே தானே சொல்கிறீங்க? என்ன உடனே வைஃப் நிற்கிறா, வைஃபே சொல்கிறா அவர் செய்யலையாமண்டு. அப்போ நீங்கள் சொல்ல இல்லையா? அவருக்கு தெரியாதாம். சரி, ஒவ்வொரு கிஃப்டாக பார்த்துட்டு நீ கண்டுபிடிப்பேன் நேரண்டு சொல்லி. ஏதோ ஒரு கிஃப்ட் காட்டி கொடுக்கும் தான் நேரண்டு சொல்லி. நான் கிஃப்ட் ஒன்றை வேண்டிட்டு உள்ள என்ன இருக்கும்? சாரியோ? பிரிக்காமலே சொல்கிறீங்களா? சரி, பிரித்து பாருங்க. சாரி தான் கொடுக்குறது போல. என்ன அதான் சாரி அனுப்பியிருக்கணும். பிடிச்சிருக்கா சாரி? சரி, சாரி அனுப்பியிருக்கணும். இந்த கலர் பிடிக்க மாட்டேன் தெரியும் போல அனுப்பினாங்களுக்கு. என்ன நீங்களாம் கேஸ் பண்ணணும் என்ன இது யார் அனுப்பியிருக்குன்னு சொல்லி. இல்லை ரமேஷ் அண்ணா இல்லை, உங்களோட தம்பி இல்லைன்னு சொன்னால் வேறு யார்? அவள் இல்லையன்ட்டு நான் சொல்கிறேனே, அப்படின்னா வேறு யார்? அவர் அனுப்பா விட்டா அப்புறம் வேறு யாரும் விட கவலைப்படுவேன். நம்மள சும்மா சொல்லுங்களேன். உறுதியாக தான் நிற்கிறீங்க அவர் தான் சொல்லி. அவர் அங்கே லைனாக நிற்கிறேன். நான் அவர் அனுப்பல. உண்மையாக அவர் அனுப்பல. செய்யாததுக்கெல்லாம் அவர் பெருமை கேட்டு கொண்டிருக்கிறார். என்ன அவர் செய்யல. யோசிச்சு பாருங்க, வேறு யாரும் யார் செய்திருப்பாங்க? யார் கூட பாசம் உங்களில்? பிள்ளைகள் மருமக்கள் நிறைய பேர் இருக்கணும். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 5 பேர் இருந்தும் பிள்ளைகளை சொல்லல. தம்பி தானே செய்திருக்குமா? சரி, தெரியுமோ? சர்ப்ரைஸ் தான் சொல்லி செய்கிறேன். சரி, அடுத்த கிஃப்டையும் பாருங்கோ. நான் அப்போ என்ன விருப்பம் உங்களுக்கு? எல்லாரும் பக்கத்துலேருந்து ஓகே என்ன உங்களுக்கு? என்ன அதான் வேணும்? என்ன சகோதரங்கள் ஒற்றுமையாக பக்கத்தில் இருந்தால் சரி. கிஃப்ட்டுகளை தாண்டி அதான் விருப்பம். என்ன அக்காண்டபடியாக பொறுப்பாக கதைக்கிறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை? நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளையா? இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளையா? மேல் இயக்கம் இருக்கிற. சரி சரி. திறக்க விலை இப்போ திறமையாகிற மணிக்கூட விருப்பமையா? விருப்பம் அதைத்தான் மணிக்கூடி விருப்பம் பண்ணால் மெயினாக மணிக்கூடு தான் கொடுங்கொண்டு சொல்லியிருக்கணும். நேரம் முக்கியம் தானே. என்ன சரி, கட்டுங்களேன் கையில். சரி, யாருண்டு தான் சொல்லல. சரியா, அந்த மணிக்கூட்டியாச்சும் கட்டுங்க. டைம் சரியா விழுகுதோ? டச் பண்ணி பாருங்க இருக்கா, தொட்டு பாருங்க இருக்கா. சரி, டைம் சரியா தான் விழுகுது. என்ன இப்போதான் சிரிப்பு வருது. மணிக்கூடு தான் விருப்பமாக்கும். என்ன இப்பயாச்சும் சொல்லுங்களேன், நேருக்கு தெரியும் மணிக்கூடு வேணுமெண்டு.
அவள் யோசிக்கிறேன் என்ன ரமேஷ் அண்ணா மட்டும்தான்னு சொல்லிட்டா. மிச்சாக்கெல்லாம் பாவம், இந்த பிள்ளைகள் மருமக்கள் பேத்தி மாரிலாம் பாவம் என்ன. யார்கிட்ட சொல்லட்டே கிஃப்ட் தந்தது? ஆ அடுத்த கிஃப்டையும் பாருங்க, இதில் தெரியும் யாருன்னு சொல்லி என்ன. சிரிச்சா நல்லா இருக்கும் பார்க்க என்ன. சும்மா சும்மா சிரிப்பீங்க, சிரிக்க மாட்டீங்க. பாருங்க பேரடே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணது உங்களுக்கு. தம்பி விஷ் பண்ணிட்டார், எல்லாமே செஞ்சுட்டார். அப்ப தம்பியா இப்படி ஒரு தம்பி தான் ஒரு அக்கா கிடைக்கிற கொடுத்து வச்சிருக்கணும் வேணா. பாப்பா மேரண்டு நீங்களும் அதில் இருக்கிறது நீங்க தானே செஞ்சுட்டு இருக்கிறது. செய்து போட்டு இருக்கிறேன் பேசாம என்ன. யாரு தாங்கண்ணா வாஷுக்கார நேரண்டு சொல்றேன் உங்களுக்கு. உங்களோட தம்பி இருக்கோ இல்லை வேறு யாரும் என்ன இப்போ தெரிய போ. தம்பி தம்பி என்று சொல்லிடுங்க, தம்பி அனுப்பல. பார்த்தீங்களோ அமைதியாக இருந்துட்டு மகளும் மருமகனும் சேர்ந்து அனுப்பிக்கிறாங்க. தாங்கண்ணா வாஷுக்காரன் கவிதையெல்லாம் போட சொல்லி. இருள் சூழ்ந்த போதும் என்னுள் பயமேதும் இல்லை, விழிதிறக்கா விடினும் மனதில் வலியேதும் இல்லை. கண்ணே என அழைக்கையில் என் கண் திறந்து பார்த்தேன் ஒரு தேவதையின் முகத்தை, என் தாயின் முகத்தை. இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் அம்மாவாம். மகள் மட்டும் இல்லை, மகளும் மருமகனும் பேத்தியும். நிவேந்தினி, கீர்த்தன், கிரணியா. என்ன உண்மையே போய் நான் சும்மா சொல்லி உண்மையாக தான் சொல்கிறேன்னா. ஃபோட்டோ இருக்கே பிள்ளைங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க? தம்பி என்ன செய்வோம்? சரி ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா. நாங்கள் உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்துருக்காங்க. சாக்லேட் விருப்பமே உங்களுக்கா? விருப்பமையா? சிரிச்சாதான் வடிவா கிடக்கு என்ன. பேரண்ட் தெரிஞ்சிட்டு உங்களுக்கு என்ன சொல்லிட்டோம் பிரேமிலி யாருன்னு சொல்லி. அப்போ என்ன சொல்ல போறீங்க? இல்லை கூப்பிடுங்களேன் பார்ப்போம். மேரண்டு காட்டுவோம். மேரண்டு எங்க நிவேந்தினி வாங்க, கீர்த்தனா பிள்ளைங்க கொண்டாங்க. சின்ன வயசுலயும் செய்திருக்கணும் ரெண்டு பேரும். சந்தோஷமா உங்களுக்கு இப்ப? சந்தோஷமே? ஒரே கால் பண்ணி என்ன அங்க காசை கொடுத்தீங்க, உங்களுக்கு தெரியாம செய்யணுமே சர்ப்ரைஸா. இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ய என்னன்னு சொன்ன நீங்க? ரமேஷ் ரமேஷ் என்ன அவரும் செய்வார், அதுல மாற்றம் இல்லை. இவையே செய்யணும் எதிர்பார்க்கல என்ன. அப்ப நேரம் சொல்லுங்களேன், அப்பாவும் கூப்பிடுங்க வாங்க. சந்தோஷமா பிள்ளை செய்திருக்கிறேன் என்ன. மருமகனும் ஓகே உள்ள எனக்கு கிடைச்ச மருமகர். சரி நெருங்கி வாங்கிட்டு வாங்க. நான் கேக்கை கட் பண்ணிட்டு, உங்களுக்கு சந்தோஷம் தானே செய்யறது இல்லை? இதை போல போய் சந்தோஷமா இருக்கணும். நான் கேக் கட் பண்ணுவோமா? அங்கே வரக்கிறேன். கேக் கட் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மாம், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகேயா, சரி கொளுத்துங்க வா. கிட்ட நெருங்கி இல்லைங்க ரெண்டு பேருமா. இன்னைக்கு கேக் கட் பண்ணுங்க வா. கட் பண்ணி தீத்துங்க அவருக்கு மாறி தீத்துங்க. சரிங்க சரிங்க, அப்பதான் வடிவா இருக்கு நேரம். மாறி தீத்துங்க. தீத்துங்க மாறியா. ஓகே ஓகே, மாற்றிடுங்க. நீங்களும் தீத்துங்க அப்படியே. சந்தோஷமே இப்போ உங்களுக்கு? சரி அப்படி ஜாயின் பண்ணி வாங்க எல்லாருமா. ஒவ்வொருத்தர வாங்க. அந்த வாங்க வாங்க வந்துட்டு எங்க அவர் மாதிரி கட் பண்ணுங்க வா. கட் பண்ணி தீத்துங்க. இவதான் செய்தாக்கள் என்ன. சரி தீத்துங்க. பிடிக்குமே அம்மாவையா? சரி ஓகே.
போறீங்களா போங்க தம்பி வாங்க வேணாண்ணே மகன் என்ன தீத்துங்க மாதிரி சரி இது அடுத்த மகள் என்ன 5 பேர் எல்லாரும் கூட இல்லை எல்லாரும் வெளியில நிக்கிறாங்க என்ன வருவாங்க தானே பிறகு என்ன நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வருவாங்க ஸோ மாதிரி தீர்த்துங்கோ சரியா சரியா அப்ப என்ன மிச்சம் 3 பேரும் வந்தா இடம் பார்த்தா என்ன மிச்ச பிள்ளைகளும் வந்தா என்ன இப்பதான் சிரிக்கிறாவ பார்க்க சந்தோஷமா இருக்கு என்ன இன்னும் நிறைய பேர் வேற இருக்கு நெக்ஸ்ட் இயர் பாப்போம் என்ன இதே போல நீங்க எப்ப வந்து சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி டிலு சர்ப்ரைஸோட வாழ்த்துறோம் தேங்க்யூ ஸோ மச் பாய்